இந்த மாந்திரீகம், தாந்திரீகத்தெல்லாம் நம்பிக்கை இருக்கா மோனிகாக்கு? இருக்குங்கிறதுல நம்பிக்கை இருக்கு. ஆனா அப்படியா? அத பண்ணக்கூடாது. ஒரு கடவுள்ங்கிறது ஒரு ஸ்ட்ரெய்ட்டான ஒரு பாத் அது. கிளீனான, அழகான, சுத்தமான ஒரு பாத் அது. ம். அதுல வந்து இந்த மாந்திரீகம், இந்த தந்திரீகம், மாந்திரீகம் 2த்தையுமே எடுத்துட்டு வரக்கூடாது. ம். மாந்திரீகம்ங்கிறது ஒரு விஷயத்த வந்து நம்ம திருப்பி திருப்பி சொல்லும்போது, அதுக்கு வந்து ஒரு பவர் வருதுன்னு நம்புறது மாந்திரீகம். மந்திரம், மாந்திரீகம். தாந்திரீகம் அப்படிங்கிறது தந்திரமா ஒரு விஷயத்த வந்து நம்ம செயல்படுத்துறது தாந்திரீகம். ஸோ இது 2மே தப்புங்கிறேன் நானு. இது 2மே வேணாங்கிறேன். நீங்க எந்த கடவுள கும்பிடுறீங்களோ, அது வந்து உங்களுக்கும், உங்க கடவுளுக்கும் உண்டான ஒரு விஷயம். ஆனா, அந்த கடவுள நீங்க கிளீனா யார் மேலயும் தப்பா நினைக்காம, யாருக்கும் தப்பு நடக்கணும்னு நினைக்காம, கெட்டது நினைக்காம, நீங்க உங்களுடைய கடமைய பண்ணி கடவுள கும்பிட்டுட்டு போயிட்டே இருங்களேன். பட் அது இல்ல நான் இப்ப பார்க்கறது. ஒரே ம். பொறாம, ம். பொச்சரிப்பு, கோவம், எரிச்சல். நான் வந்து ஒரு 10 வீடு வச்சிருந்தாலும், என் எதித்த வீட்ல இருக்கிறவங்க வந்து ஒரு 3 வீடு வாங்கிடக்கூடாது. அதுக்குள்ள எனக்கு அவங்க மேல எரிச்சல் வந்து பொறாம. தட்ஸ் ஆல் ராங். ஸோ அது இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஓ! நைட்டு வந்து தூக்கமே வராது. தூக்கம் அப்படியே இருக்காது. தூக்கமே வராது. ஓ! பேய் பிசாசு தொரத்துற மாரி இருக்கும். ஆ. இங்க வந்து கீறுற மாரி இருக்கும். ஆ. காலையில எந்திரிச்சு பார்த்தா இங்க ரெட்டா இருக்கும். இதுக்கு ஓ! நீங்க என்ன எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்பீங்க? ஓ! மார்க் இப்படி இருக்கும். என்ன நம்ம நம்மளால எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாத ஒரு ஃபெனாமெனா வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அப்புறம் டிப்ரஷன் இருக்கும். ஸோ சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டயும், சைக்காலஜிஸ்ட் கிட்டயும் போனா கிளினிக்கல் டிப்ரஷன் இல்லன்னு சொல்லிடுவாங்க. ஆ. ஸோ அப்ப கிளினிக்கலாவும் டிப்ரஷன் இல்ல. டிப்ரெஸ்ட் ஆவறதுக்கு ஒரு ரீசன் வேணும்ல அங்கிள். ஆமா. குழந்தை இல்ல, ஹஸ்பண்ட் சரியில்ல, பைசா இல்ல. அப்படி எந்த ரீசனையுமே எனக்கு கடவுள் குடுக்கவே இல்ல. அதுக்கும் மீறி ஒரு ட்ரமேட்டிக் லெவல்ல ஒரு டிப்ரஷன் இருந்தது. செத்துரலாம். பர்ப்பஸே இல்ல. லைஃப்ல வந்து ஒண்ணுமே இல்ல. எல்லாமே லைஃப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் அப்ப எனக்கு ம். 24, 25 வயசு. 24 வயசுல சூசைட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி 7 வாட்டி ட்ரை பண்ணி 7 வாட்டியா? ஆமா 7 டைம்ஸ். அப்பா! பரத் வந்து கிண்டலே பண்ணுவாரு. அ. தயவு செஞ்சு நீ இந்த மாத்திரை சாப்பிட்டியா அந்த கம்பெனி கிட்டலாம் போய் சொல்லிடாத. அவன் டிப்ரஸ் ஆயி அவன் தூக்க மாட்டி அவன் செத்து போயிடுவான். ஐய்யயோ! செத்து போறது கூட என் மாத்திரை ஒர்க் ஆவலையா? அப்படின்னு சொல்லிட்டு. அ. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாத ஃபெனாமெனா. இப்ப என்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எத்தனையோ ஆக்ட்ரஸ், லேடீஸ், ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்திருப்பீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு பயந்தாங்கோலி மாரி தெரியுதா? நான் வந்து போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அங்கிள். எனக்கு வந்து நான் தப்பு பண்ணல. அது மட்டும் தான் எனக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். என் மேல தப்பு இல்ல அப்டின்னா, நான் வந்து பயந்து, அழுது அது மாரிலாம் பண்ற பெர்சன் நான் கிடையாது. ஸோ இதுல வந்து நான் ஒரு தற்கொலை எண்ணத்துக்குள்ள போய் நான் ஒரு டிப்ரஸ்ட் ஆறேன் அப்டிங்கிறதே வந்து நிஜத்துக்கு புறம்பான ஒரு விஷயம் தான் அது.